இயேசுவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒரு படிக்காத ஒரு இளைஞன், கொஞ்சம் படிக்க தெரியும் பைபிளை, படித்த பொழுது படித்து கொண்டே இருந்தவன் திடீரென கடவுளுக்கு நன்றி சொல்லி பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் என்று கத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த வழியாக வந்த ஒரு பெரிய படித்த ஆள், என்னடா பண்ணிக்கிட்டு கேட்டார். நான் கடவுள் செய்த புதுமையை நினைத்தவரை போற்றி கொண்டிருக்கிறேன் என்றார். அப்படி என்ன புதுமடா நீ பைபிளில் பார்த்த அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், கடவுள் இஸ்ராயல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வந்த பொழுது அந்த கடலை, செங்கடலை இரண்டாக பிளந்து அவர்கள் பாதம் நனையாமலேயே அவர்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதை நினைத்து நான் புகழ்கிறேன் என்றார். உடனே அவர் சொன்னார், இப்படிலாம் நீ நம்பாத, அப்படிலாம் ஒன்றும் கடவுள் எந்த கடலையும் அங்கே இரண்டாகலாம் பிரிக்கலை. அந்த செங்கடலே ஒரு சில இடங்களில் தண்ணீர் சும்மா முழங்கால் அளவுக்கு தான் போகும். அந்த இடத்துல அவங்க நடுவில் எங்கெல்லாம் தண்ணி கம்மியாக போச்சு அந்த இடத்துல பூந்து தானே வந்துட்டாங்க. அதை இவர்கள் புதுமையாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அதனால் இது பெரிய புதுமைலாம் கிடையாது, அறிவியல் அறிஞர்கள்லாம் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னார். உடனே அவன், அப்படியா, சரிங்க, எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லிட்டீங்க, ரைட் அப்படின்னு அவன் சைலண்ட் ஆகிட்டான். இவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம், பரவாயில்ல, ஒரு அறியாமையில் இருந்தவனை நாம் புத்திமதி சொல்லி திருத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 அடி எடுத்து அந்த வச்சிருப்பான். திரும்ப பார்த்தா அவன் பிரைஸ் லான்னு கத்துறான். என்னடா ஆச்சு இவனுக்கு அப்படின்னு திரும்பி, என்னடா வச்சு, இல்லைங்க, திரும்ப கடவுள் புதுமை செய்துக்கிறாரு. என்னடா புதுமை? நீங்கள் சொன்னது கரெக்டு தான், காலளவு தண்ணி போகாத இடத்துல தான் அவங்க கடந்து வந்துட்டாங்கன்னே வச்சிங்களேன். அந்த காலளவு தண்ணி போகிற இடத்துல ஒரு பெரிய படையை அமுக்கி சாவடிக்க முடியுமா? தண்ணி தலைக்கு மேலே போனால் தான் அமுக்கி சாவடிக்க முடியும். ஆனால் அந்த காலு அளவு தான் தண்ணி போகுது, அதுலேயே கடவுள் ஒரு பெரிய தேர்ப்படையை அமுக்கி சாகடிச்சுக்கிறாருன்னா அது மனுஷனால் முடியாது, கடவுளால் தான் முடியும். அதை நினச்சேன், அதனால தான் கடவுளை நான் புகழறேன்னு சொன்னார். அப்போது அவர் நினச்சா, இவனை ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா அவன் கடவுளை விசுவசிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டான். எது நடந்தாலும் அது கடவுள் தான் இவன் முடிவு பண்ணிட்டான், அதனால் இவன்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு போனான். தி சாங் ஆஃப் பெர்னதத் அப்படின்னு ஒரு படம் ஒன்று உண்டு, லூர்து மாதாவுடைய புதுமையை பற்றி ஒரு படம். அதிலே தொடக்கத்தில் ஒரு அருமையான ஒரு கேப்ஷன் ஒன்று போடுவாங்க. For the one who believes, no proof is needed. For the one who doesn't believe, any proof is useless. விசுவசிக்கிறவனுக்கு எந்த சான்றுமே தேவையில்லை, விசுவசிக்காதவனுக்கு நீ எந்த சான்றை சொன்னாலும் அதனால் ஒரு பயனுமே இல்லை. அன்பார்ந்தவர்களே, இயேசுனுடைய பணிவாழ்வு முடிந்து அவர் உயிர்த்த பிறகு அப்போஸ்தலர்களுக்கு தோன்றிய பொழுது கடைசியாக கிளைமேக்ஸாக வருகிற ஒரு நிகழ்வு தோமையாருக்கு இயேசு தோன்றியது. அந்த நிகழ்வின் கடைசி வாக்கியம் என்ன? கண்டதால் தோமையே, கண்டதால் நீ என்னை நம்பினாய், காணாமலேயே நம்புவோர் பேறு பெற்றோர் அப்படின்னு முடிக்கிறார். அப்பதான் அவர் சொல்றார், என் ஆண்டவரே என் தேவனே என்கிறார். அதுக்கடுத்தான் சொல்றார், கண்டு விசுவசிப்பவனை விட காணாமலேயே விசுவசிப்பவர் பேறு பெற்றோர். நாம் எல்லாருக்கும் இன்று சான்றுகள் தேவைப்படுகிறது. எதையாவது விசுவசிக்கணும் என்றால் நாம் சான்றுகள், எங்கேயாவது புதுமை நடக்குதா அப்படின்னு நாம் புதுமைகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். புதுமை விரும்பிகளாக நாம் இருக்கிறோம். புதுமை என்றால் நியூனஸ் இல்லை, மிராக்கிள் ஏதாவது நடக்குமா அப்படின்னு. மிராக்கிள் நடக்கிற இடத்துக்கு தானாகவே கூட்டமாக பூ இருக்கின்ற இடத்திலே தேனீக்கள் போய் சேர்வது போல எங்கெல்லாம் புதுமை நடக்கிறதோ அங்கெல்லாம் மக்கள் எளிதாக போய் சேர்ந்து விடுகிறார்கள். ஆனால் அப்படி போகிறவர்கள் எல்லாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறார்களா என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதனால தான் சப்பாத்தியிலே மாதா தோன்றியதும், சப்பாத்தியில் அல்லது அப்பத்திலே இயேசு தோன்றியது என்று ஆங்காங்கே ஒரு சில புகைப்படங்கள் எல்லாம் பரப்பப்பட்டது. ஆனால் அதெல்லாம் அவ்வப்போது ஒரு சில
ஆர்வத்தை தூண்டக்கூடிய காரியங்களாகவே அது முடிந்து விட்டதே தவிர அதனால் பெரியதாக விசுவாசம் மக்களிடம் வளர்ந்ததா என்றால் இல்லை. ஏனென்றால் அதெல்லாம் செல்ஃபி எடுப்பதற்குத்தான் நமக்கு பயன்படுகிறது. ஏனென்றால் விசுவாசம், உண்மையான விசுவாசத்திற்கு எந்த ப்ரூஃபுமே தேவையில்லை. கடவுளை விசுவசிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு புத்தகம் வெளிவந்தது ஆங்கிலத்திலே, த சீக்ரெட். நிறைய பேர் அந்த புத்தகத்தை படித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அது தமிழிலே கூட மொழிபெயர்த்து ரகசியம் என்று நல்ல பயங்கரமான பைண்டிங்கில் அதை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த புத்தகத்தை திரைப்படமாக கூட எடுத்து வைத்திருக்கிறார்கள். யூடியூப்ல போனீங்கன்னா இந்த சீக்ரெட் மூவின்னு போனீங்கன்னா வரும். ரோண்டா பைரன் என்பவர் எழுதிய அந்த புத்தகம். அந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு மாபெரும் ரகசியம் பல்லாயிரம் ஆண்டுகளாக மறைக்க வைக்கப்பட்டிருந்தது இப்பொழுது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இந்த பூமியில் என்ன வேண்டும், அதையெல்லாம் நீங்கள் அடைய வேண்டுமா, அதற்கான ஒரு ரகசியம் இருக்கிறது என்கிறார். என்ன அந்த ரகசியம் என்றால், நீங்கள் எதையாவது அடைய வேண்டும் என்றால் அதை நீங்கள் பெற்றுவிட்டதாகவே நம்புங்கள். உதாரணத்துக்கு சொல்லுவது என்றால், நான் ஒல்லியாகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் இல்லை, நீங்க குண்டா இருக்கிறவங்கெல்லாம் ஒல்லியா ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் குண்டாயிட்டேனேலாம் சொல்லக்கூடாது. அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணோம், ஐயோ நான் இப்படி அழைச்சிட்டனே. மற்றவங்களாம் அதை சிரிப்பாங்க. ஆனாலும் நம்ம என்ன சொன்னோம், ஐயோ நான் ரொம்ப இழைச்சிட்டேன். இப்போ அப்படியே இங்கே போத்தீஸுக்கு போறீங்க, அங்கே போயிட்டு துணி கூட வரவங்களாம் ரொம்ப எடுக்கிறாங்க. உடனே நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப சின்னதான ஒரு சுடிதாரை நீங்கள் தேடணும், ஜாக்கெட்டை தேடணும். உடனே நீ குண்டா இருக்கிற, இந்த யார் சொன்னது, நான் ஒல்லி, அதனால் எனக்கு சின்ன சுடிதார் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் தேடணும். ஏன்னா நீங்கள் நம்புறீங்க, என்னது நான் ஒல்லியா ஆயிட்டேன். அப்போ அவ்வாறு நம்பும் பொழுதுதான் அது நடக்கும். அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டீங்கன்னா அது ஏற்கனவே நடந்து விட்டது என்று நம்பி நீங்கள் அப்படியே செயல்படணும். இப்போ ஒரு ஸ்கூல் பையன் நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான்னா, அது 12th முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுதி அதுக்கு அடுத்தது நீட்டில் நல்ல மார்க் எடுத்து மெடிக்கல் காலேஜை போய் சேர்ந்த பிறகுதான் நான் ஸ்டெதஸ்கோப் எடுத்து மாட்டுவேன், அப்போதான் நான் டாக்டராக செயல்படுவேன் அப்படின்னு இல்லை. சின்ன வயசுல ஆசை வந்ததா, அப்பயே அவன் என்ன மனசுல, அவன் டாக்டர். அப்போ சின்ன வயசுலேருந்தே அதற்கான எண்ணங்கள், அதை பற்றி தான் அவன் சிந்திக்கணும். அதுதான் உண்மையான ஒரு ஆழமான முடிவு. அப்போ அது மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த புத்தகத்திலே மிகப்பெரிய ஒரு ரகசியமாக அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்பொழுது இதை நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக காதில் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கும். இது இயேசு சொன்னது. மார்க்கு நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நீங்கள் ஜெபத்திலே எவையெல்லாம் கேட்பீர்களோ அவை நிறைவேறிவிட்டது என்று நம்புங்கள், அவை உங்களுக்கு நடக்கும். அப்போ உங்களுக்கு எனக்கு உடம்பு சரியாகணும் அப்படின்னு நீங்க கடவுள்கிட்ட வேண்டீங்கன்னா, இயேசு என்ன சொல்கிறார், நடந்துச்சு, எனக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு நீ விசுவசிக்கணும். நம்ப ஆளுங்களா எப்படின்னா, அப்போஸ்தலர்களா இயேசு கிட்ட போய் கேட்டாங்க, என்னது, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்தும். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீங்கள் உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த முசுக்கொட்டை மரத்தை பார்த்து நீ பெயர்ந்து போய் கடலிலே ஊன்றிக்கொள் என்று சொன்னால் அது நடக்கும் அப்படிங்கிறார். நாம் என்ன பண்ணுவோம், ஒரு மரத்துக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இந்த மரம் போய் கடலில் ஊனி நிற்கணும் அப்படின்னு கண்ணை மூடிட்டு சொல்லுவோம். கொஞ்ச நேரம் கழித்து ஒத்த கண்ணை திறந்து பார்ப்போம். ஏன் அப்படி சொல்லுவோம், இதெல்லாம் நடக்காதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், இதெல்லாம் எனக்கு நடக்காதுன்னு முன்னாடியே தெரியும். ஒரு ஊரில் மழை வரல, இன்னைக்கு நாங்கள் மழை வரக்கூடாதுன்னு வேண்டிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா நாளைக்கு எங்கள் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே, ஸோ மழை வரக்கூடாது.
இப்போ ஒரு ஊர்ல மழை வரணும்னு வேண்டிக்கிட்டாங்க. அதுக்காக ஏரியில பூச வச்சாங்க. எல்லாரும் போனாங்க பூசி. ஆனா ஒருத்தவங்களும் கொடை எடுத்துட்டு போல. ஒருத்தவங்களும் கொடை எடுத்துட்டு போல. ஏன், என்ன அது குத்தமா? இவங்க எதுக்கு போறாங்க? மழை வரணும்னு தான். இப்படி ஒரு ஊர்ல போயிட்டு எல்லாம் ஏரியில போய் பூச வச்சாங்க. மழை பெஞ்சிச்சு. உடனே அடுத்த நாள் ஒருத்தன் கேஸ் போட்டான். என்னது? உப்பு வியாபாரி கேஸ் போட்டான். என்னன்னு, இந்த கிறிஸ்தவங்களாம் சேர்ந்து பூச வச்சதால தான் மழை வந்துருச்சு. மழை வந்ததால என் உப்பு மூட்டை எல்லாம் கரைஞ்சு போச்சு. அப்போ இந்த உப்பு மூட்டைக்கு நஷ்டஈடு யார் தான் கொடுக்கணும்? இந்த கிறிஸ்தவங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு கேஸ் போட்டான். உடனே நம்பாளுங்களாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது, அது தானாக மழை வந்தது, நாங்கள் வேண்டிக்கிட்டதெல்லாம் ஒன்றும் வரல அப்படின்னு இவங்க வக்கீல் வச்சு வாதாடினாங்களாம். நீதிபதி சொன்னாராம், இந்த கிறிஸ்தவ விசுவசிக்கிறேன்னு சொல்கிற கிறிஸ்தவங்களை விட விசுவசிக்கலன்னு சொல்கிற இந்த உப்பு மூட்டை வியாபாரி எவ்வளவோ பரவாயில்லை அப்படின்னு கதையை முடிச்சிட்டாராம். ஏன்னா நம்ம விசுவாசம் அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கு. ஆனால் அன்புக்குரியவர்களே, அந்த தோமையாருக்கு ஆண்டவர் கடைசியில் சொன்ன கண்டு விசுவசிப்பவனை விட காணாமலே விசுவசிப்பவன் பேறு பெற்றவன் என்று ஆண்டவர் கடைசியிலே சொன்னார். அதற்கு எடுத்துக்காட்டு, சிறந்த எடுத்துக்காட்டு யாருன்னா நற்செய்தியில முதல் பக்கத்துக்கு வாங்க. அப்போ கடைசியில கிளைமேக்ஸாக சொல்லப்பட்ட ஒரு வாக்கியத்துக்கு எடுத்துக்காட்டு எங்கடான்னா முதல் பக்கத்தில் இருக்குது. யாரு? அன்னை மரியாள். ஏனென்றால் ஆண்டவருடைய தூதர் அன்னை மரியாளுக்கு தோன்றி என்ன சொல்லுகிறார்? அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் மோடு இருக்கிறார், இதோ கன்னி நீர் கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவர் கடவுளின் மகன், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. 3 விஷயம். ஒன்று, கன்னிப்பெண் கருவுற்று மகனை பெறுவது சாத்தியமா? இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். இரண்டாவது, அவர் கடவுள், கடவுளின் மகன். ஒரு கடவுளின் மகன் அல்லது கடவுள் ஒரு பெண்ணினுடைய வயிற்றிலே பிறப்பது என்பது சாத்தியமா? மூன்றாவது, இவங்களுக்கு உட்காரத்துக்கு இடம் இல்லாம இருக்கும் பொழுது அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. இப்போ 3 இம்பாசிபிள் திங்ஸ் நடப்பதற்கு மனித அறிவுக்கு எட்டிய வரை இந்த 3 விஷயங்களும் நடப்பதற்கே வாய்ப்பு இல்லை என்ற ஒரு நிலையிலே, அதுவும் ஒரு 14 வயது பெண்மணியிடம் இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்ட பொழுது அவள் என்ன கேட்கிறார்? இது எங்கனமாக, இது எப்படி நடக்கும்? ஏன்னா நான் கன்னிப்பெண் என்று சொல்லுகிறார். அதுதான் பதில் சொல்லப்படுகிறது. அதாவது நான் கன்னிப்பெண்ணாக இருக்கிறேன், இது எப்படி நடக்கும்? அப்பொழுது தூதர் சொல்லுகிறார், கடவுளால் இயலாதது எதுவும் இல்லை. அவ்வளவுதான். கடவுளால் இயலாதது எதுவும் இல்லை. பகல்லே கூட இருட்டு வரலாம், நமக்கு தெரியாது. ஆனால் கடவுள் நினைத்தால் எதுவும் நடக்கலாம். அப்ப அந்த வார்த்தை சொல்லப்பட்ட பொழுது அவள் என்ன செய்கிறாள்? விசுவசிக்கிறாள். எனவே அவர் சொல்கிறார், இதோ ஆண்டவருடைய அடிமை. So no question, no personal feelings, no personal desire, no personal expectation. கடவுள் சொல்லிவிட்டார். So இதோ உமது அடிமை, உம் சித்தம் என் வாழ்வில் நிறைவேறட்டும். டோட்டல் சரண்டர். அப்போ தன்னுடைய அறிவுக்கு எட்டவில்லை என்றாலும் இது கடவுளின் காரியம் என்று சொன்ன பொழுது ஐ பிலீவ், முடிஞ்சிச்சு. அப்போ இவள் எந்த ப்ரூஃபுக்கும் அங்கு காத்திருக்கவில்லை. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்பதை உறுதியாக அவள் நம்பினாள். அப்ப அவள் கண்டு விசுவசித்தவள் அல்ல, காணாமலேயே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு விசுவசித்தவள். அதனால் தான் இன்றைய நற்செய்தியில் அவள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்ற பொழுது அங்கு எலிசபெத் அம்மாள் என்ன சொல்கிறார்? அன்னை மரியாளை வாழ்த்தவில்லை. முதல்ல ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். அப்ப கடவுள் உங்கள் வாழ்விலே சொல்லுகின்ற வார்த்தைகளை, உங்களுக்கான ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது அதை நம்புகின்றவர்கள் பேறு பெற்றவர்கள்.
ஆண்டவர் தமது வாக்குறுதிகளை பற்றி என்ன சொல்கிறார்? மழையும் பனியும் வானினின்று இறங்கி வந்து பூமியை நனைத்து உண்பவனுக்கு உணவும் விதைப்பவனுக்கு விதையும் கொடுக்கிறது. அதுபோல என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் இருக்கும். நான் எதற்காக அனுப்பினேனோ அதை நிறைவேற்றாமல் அது என்னிடம் திரும்பி வராது என்கிறார். அப்போ ஒரு மழை தண்ணி தரையில பட்டுச்சுன்னா அது விதையை முளைக்க வைக்கிறது. அப்போ அதற்காக தான் அது வருகிறது. அப்போ அது அவ்வளவு எப்படி அது உறுதியாக நடக்கிறதோ அதுபோல் என் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையும் இருக்கும். அப்ப ஆண்டவர் இயேசு சொல்கிறார், விதைக்கப்படுகிற விதையை ஏற்றுக்கொள்ளுகின்ற நெஞ்சம் நல்ல நிலமாக இருந்தால், விசுவாசத்திலே உறுதியான நிலமாக இருந்தால், இந்த விவிலியத்தில் இருக்கிற அத்தனை வார்த்தைகளும் உங்களுக்குள்ளே வேர் ஊன்றி முளைத்து இது தருகின்ற ஆசீர்வாதங்களை கனிகளை அது தாங்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. அன்னை மரியாள் விசுவசித்தால் ஆண்டவரை அவள் கருத்தாங்கினாள். அதனால் தான் உம் வயிற்றின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று நாம் போற்றுகிறோம். அந்த ஒரு இடத்துல மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அடுத்ததாக இயேசு காணாமல் போன பொழுது 3 நாட்கள் தேடினார்கள். அந்த இடத்திலும் நற்செய்தியாளர் லூக்கா நமக்கு என்ன சொல்கிறார்? இவற்றையெல்லாம் தனது உள்ளத்திலே இருத்தி அவள் சிந்தித்து வந்தாள். அதாவது கடவுள் எப்படியெல்லாம் செயலாற்றுகிறார் என்று அவர் தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து வந்தாலே தவிர அவள் புலம்பியவள் அல்ல, நம்பிக்கையின்மையினால் தவித்தவள் அல்ல. மாறாக இறை வார்த்தை அவருடைய உள்ளத்திலே ஒவ்வொரு நாளும் சிந்தனையாக இருந்தது. அது தன்னுடைய அருள் வாழ்வுக்கு அது ஊற்றாக இருந்தது. அதனால தான் உள்ளத்திலே இருத்தி சிந்தித்தவள். ஆண்டவருடைய வார்த்தை அல்லும் பகலும் தியானிப்பவன் பேறு பெற்றவன். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை இது உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபக்கமும் கருக்கு வாய்ந்த எந்த வாளினும் கூர்மையானது. அப்ப அந்த வார்த்தை எவ்வளவு சக்தியை என்னுடைய வாழ்க்கையில் அது வெளிப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நாளும் காண்பதற்கு நமக்கு ஆவலாக இருக்க வேண்டும். இப்ப ஒவ்வொரு நாள் விசுவாசமின்மையினால் அவதிப்படுகிறவன் அல்ல, மாறாக ஆண்டவர் என் வாழ்க்கையில் இன்னும் என்னென்ன அதிசயங்களை செய்ய போகிறார், ஏனால் அவர் மீது உள்ள நம்பிக்கை எனக்கு ஆணித்தனமாக இருப்பதனால் நான் ஆவலோடு காத்திருக்கிறேன். இதனால் தான் புனித சின்னப்பர் சொல்கிறார், நான் நம்பினேன் எனவே பேசினேன். ஆக நான் ஆண்டவரை நம்பும் பொழுது நமக்கு அங்கு அச்சத்திற்கோ கலக்கத்திற்கோ இடமில்லை. அடுத்ததாக கானாவூர் திருமணத்திலே அன்னை மரியாளை பார்க்கிறோம். அங்கே என்ன நிகழ்கிறது? கானாவூரிலே தண்ணி அங்கு ரசம் தீர்ந்து விட்ட நிலையிலே அன்னை மரியாள் முன் சென்று தன் மகனிடம் என்ன சொல்கிறார்? ரசம் தீர்ந்து விட்டது, ரசம் தீர்ந்து விட்டது. இயேசு என்ன சொல்கிறார்? அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும், எனது நேரம் இன்னும் வரவில்லையே. இப்போ அன்னை மரியாள் என்ன செய்கிறார்? நேரடியாக அடுத்தது என்ன செய்கிறார்? பணியாளர்களிடம் அழைத்து அவர் சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள் என்கிறார். அன்பார்ந்தவர்களே, வருவது ஒரு நெகட்டிவ் ஆன்சர். வேண்டுதல் வைக்கப்படுகிறது, கொடுக்கப்படுவது ஒரு நெகட்டிவ் ஆன்சர். ஆனால் ஆண்டவருடைய வல்லமையின் மீது, ஆண்டவருடைய கருணையின் மீது, இரக்கத்தின் மீது எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் அவர் அடுத்தது ஆண்டவரிடம் எதுவுமே பேசவில்லை, மாறாக பணியாளர்களை அழைத்து அவர் சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள் என்று அடுத்த கட்டத்துக்கு அவர் போய்விடுகிறார். அப்ப அங்க ஆண்டவர் எதுவுமே செய்ய முடியவில்லை புதுமையை தவிர. எனவே அன்பார்ந்தவர்களே, விசுவாசத்திலே எல்லாரையும் மிஞ்சி நிற்கக்கூடியவள் அன்னை மரியாளாக இருக்கிறார். எனவே தான் புனித அகுஸ்தீனார் சொல்லுகிறார், அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை தனது வயிற்றிலே கருத்தாங்குவதற்கு முன்னதாக அவரை தனது உள்ளத்திலே அவள் கருத்தாங்கினாள். ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தையை நம்பினாள். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாரும் அன்னை மரியாளை பின்பற்றி நாம் இறை வார்த்தையை விசுவசிக்கின்றவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவசிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் என்ற உறுதியான விசுவாசத்தை இன்று நாம் கொண்டு வாழ அழைக்கப்படுகிறோம். அந்த ஆண்டவருடைய வார்த்தையை மீது நாம் நம்பினால்
ஆண்டவரை நாம் நம்பினால் அப்பொழுதுதான் நாம் ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிப்போம். நாம் நம்பினால்தான் மன்னிக்க நாம் தலைப்படுவோம். நாம் நம்பினால்தான் கொடுக்க தலைப்படுவோம். நாம் நம்பினால்தான் தாட்சிக்கு நாம் தலைப்படுவோம். நாம் எதையும் நம்பவில்லை என்றால் நாம் கடவுளையும் நம்ப மாட்டோம், நாம் எந்த விஷயங்களையும் முன்னெடுக்கவும் மாட்டோம். கடைசியாக நாம் அன்னை மரியாளை பார்க்கும் பொழுது அந்த தன் மகனுடைய சிலுவை மரணத்தின் போது கூட அந்த சிலுவை அடியிலே அவள் நிற்கிறாள் என்றால், அந்த சூழ்நிலையிலும் தன் மகனின் வாழ்க்கை முடிவுறுகிறது என்ற அந்த நிலையிலும் அவள் விசுவசிக்கிறாள். கடவுள் அன்று ஆபிரகாம் ஒரே இந்த மோரியா மலை மீது தன் மகனை பலியாக்க சென்ற பொழுது அவள் விசுவசித்தார். என்ன விசுவசித்தார்? கடவுள் தனக்கு ஒரு மகனை கொடுத்தார், இப்பொழுது அவரை பலியாக கேட்கிறார். ஆனால் மீண்டும் ஒரு மகனை கொடுக்க கூடும் என்றுதான் நம்பியிருப்பாரே தவிர இந்த மகனையே கொடுப்பார் என்று அவர் நம்பவில்லை. ஆனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, கடவுள் அதை செய்தார். ஆனால் அன்னை மரியாள் விஷயத்திலே கடவுள் அதை கூட செய்யவில்லை. தன் மகனை அந்த மலை சிலுவையின் மீது பலியாக்கினார். ஆனாலும் அன்னை மரியாள் அங்கும் விசுவாசத்தின் தாயாகவே நின்றாள். அதனால் தான் அதற்கு அடுத்தது அந்த அப்போஸ்தலரை எல்லாம் சேர்த்து அந்த மேல் மாடியிலே தன்னுடைய இயேசுனுடைய சீடர்களோடு அவள் விசுவாசத்தில் நிலைத்திருந்தாள். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்று அன்னை மரியாள் நமக்கு தருகின்ற பாடமும் இதுதான். வாழ்க்கையிலே எந்த காரியம் எந்த லெவலுக்கும் போனலாம், உலகமே இது நடக்காது என்று சொல்லலாம், டாக்டர்கள் கூட கைவிட்டு இனிமேல் ஒன்றும் ஆவதற்கு இல்லை என்று சொல்லலாம், ஒரே குழப்பமாக இருக்கலாம், இது எப்படி நடக்கும் என்ற கேள்வி கூட உங்களோட உள்ளத்தில் எழலாம். ஆனால் ஆண்டவரை விசுவசிக்கிறவனுக்கு ஒரு காரியமும் தடைபடாது. அவர் விருப்பம் என்றால் நிச்சயமாக அதன் வாழ்விலே நிறைவேறும் என்று நாம் நம்ப இன்றைய நாளிலே அழைக்கப்படுகிறோம். விசுவாசத்தினால் தான் அன்னை மரியாள் உயர்ந்து நிற்கிறாள். அதே விசுவாசத்தை நாமும் பற்றி கொண்டு இறைவனிலே வளர முயற்சிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.